அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கருணக்கிழங்கு வாங்கினா எப்பவுமே ஃப்ரை தான் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் செஞ்சு பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் வரும். இதுக்கு கருணக்கிழங்கு இந்த மாதிரி க்யூபாக நல்லா வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தக்காளி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக பட்டை, சோம்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெயிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா கலர் கொடுக்கும். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்ச கருணக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு சூப்பராக டேஸ்ட் கொடுக்குறது எறா தான். நான் எறா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய எறா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். சூப்பரான வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 துண்டு தேங்காய் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து சிம்மில் விட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான கருணக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிரும். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எம்சி சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஏதாச்சும் ஜூஸ் போட்டு கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பலாப்பழம் இருந்தாலும் சரி, பலாப்பழம் வச்சு ஜூஸ் போட்டு கொடுத்துலான்னு சொல்லிட்டு மில்க்கு, ஐஸ் க்யூப், சக்கரைலாம் போட்டுட்டு சூப்பரான ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம். சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நியூ விலாகில் பார்க்கலாம்.